மேடம், நைட்டு நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் பேசி வச்சுட்டு வந்து பேசுறீங்களா? ஐயோ, வருண் இப்படி எல்லாம் போய் சொல்லுன்னு சொன்னாரா? ஐயோ, சத்தியமா இல்ல சார். நான் இங்க வந்தது கூட அவருக்கு தெரியாது. நீங்க அக்ரிமெண்ட் கேன்சல்னு சொன்னதும் அவர் உடைஞ்சு போயிட்டாரு. எல்லாமே என்னாலதான். வருண் ரொம்ப நல்லவர் சார். அவர் உங்களை ஏமாத்த நினைக்கல. நான் தான் அப்ப இருந்த நிலைமையில அப்படியெல்லாம் பேசிட்டேன். இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? தெரியலையே சார். இருங்க பார்க்கலாம். ஓகே சார். வருண் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியும். டே நைட் பார்க்காம இந்த ஒரு பிசினஸ்க்காக அவர் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு நான் பார்த்திருக்கேன். என்னோட ஒரு சின்ன தப்புக்காக அவரோட மொத்த கனவையும் நீங்க சிதைச்சிடாதீங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. நான் அவர் கூட இருக்கிறது தான் உங்க பிசினஸ்க்கு ப்ராப்ளம்னா நான் சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுறேன். அவர் கனவை மட்டும் சிதைச்சிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், ப்ளீஸ். என்ன சார், நீங்க ரொம்ப நல்லவங்க வெண்ணிலா. உண்மையிலே வருணுக்கு தான் உங்க கூட வாழ கொடுத்து வைக்கல. எனிவேஸ், நாங்க இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணல. நாங்க இந்த ப்ராஜெக்டை அவருக்கே தர்றோம். அதுவும் உங்களுக்காக. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன சார், ஓகே தானே? ஓகே தான் சார். உங்க ஒய்ஃப் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உண்மையை புரிஞ்சுது. சாரி மிஸ்டர் வருண், நாங்க உங்களை ரொம்ப ஹேட் பண்ணிட்டோம். இனிமே இது உங்க ப்ராஜெக்ட். நீங்க நேர்ல வந்து அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணா மட்டும் போதும். நீ இந்த டிராமாவை வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ. இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத. ஏய், தயவு செஞ்சு லைஃபை விட்டு போயிரு. நீங்க நினைச்சா வந்து பேசுறதுக்கும் வேண்டானா தூக்கி எறியறதுக்கும் நான் ஒன்னும் பொம்மை இல்லைங்க. உணர்ச்சி உள்ள பொண்ணு. நான் போறேங்க. வெண்ணிலா, நில்லு. நான் அப்படி பேசுனது தப்புதான். ஆனா நான் வேணும்னு அப்படி பேசல. என் சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ பார்ட்டியில பண்ண விஷயத்தால இன்வெஸ்டர்ஸ் என் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. என் இத்தனை வருஷ உழைப்பு உன்னால போயிடுச்சேங்கிற கோவத்துல தான் உன்கிட்ட நான் அப்படி நடந்துகிட்டேன். ஆனா இப்பதான் இன்வெஸ்டர் கால் பண்ணி என்கிட்ட பேசினாரு. நீ அவங்கள மீட் பண்ணி எனக்காக சாரி கேட்ட விஷயத்த சொன்னாரு. என்ன இதையும் டிராமா ஆக்டிங்னு சொல்ல போறீங்களா? ஐயோ, இல்ல வெண்ணிலா. நீ இன்வெஸ்டரை பார்த்து பேசினதுனால அவங்க என் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணல. இந்த ப்ராஜெக்டை எனக்கே தரேன்னு சொல்லிட்டாங்க. அதான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு. நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மொத்த சந்தோஷமும் அந்த அக்ரிமெண்ட்ல தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களோட அந்த சந்தோஷத்தை நான் கெடுத்துட்டேனேன்னு கில்ட்டியா இருந்துச்சு. அதனாலதான் இன்வெஸ்டர்ஸை பார்த்து உண்மையை சொன்னேன். என்ன சொன்னீங்க? உங்க வாழ்க்கைய நான் நாசமாக்கிட்டேனா? எப்போ உங்க மனைவியா நீங்க கட்டின தாலியை நான் ஏத்துக்கிட்டேனோ அப்போல இருந்து உங்களுக்காக மட்டும்தான் நான் வாழறேன். உங்க சந்தோஷத்தை மட்டும்தான் பெருசா பாக்குறேன். அதனாலதான் சாரா பிரச்சனையில இருந்து டைவர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன். நீங்க உங்க பிசினஸ்ல சீக்கிரமே சக்சஸ் பண்ணணும்னு தினம் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நான் எப்படிங்க உங்க கனவை சிதைப்பேன்? அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் உங்களை விட நான் தாங்க அதிகமா துடிச்சேன். எப்படியாவது மறுபடியும் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும், என் வருண் நினைச்ச மாதிரி சக்சஸ் பண்ணணும்னு தான் இன்வெஸ்டர்ஸை நான் போய் மீட் பண்ணேன்.
உங்களை நான் என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சாரி வெண்ணிலா, நான் ஏதோ டென்ஷன்ல அப்படி பேசிட்டேன். ஒன்னும் வேண்டாம் சாமி, நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. இனிமேல எதுவும் சொல்ல வேண்டாம். என்னை ஏன் பாட்டுக்கு விட்டுருங்க. ஐயோ, பசி வயித்த கில்லுதே. இவங்க வேற சாப்பிடக்கூடாது, விரதம் அது இதுங்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. என்ன பண்றது? சாக்லேட் மட்டும்தான் இருக்கு. இது எனக்கு பத்தாது. பிரசாதம் வச்சிருக்காங்க. யாரும் இல்ல, சாப்பிட்டா தப்பு இல்ல. அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியல. கோவில் பிரசாதம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. என்னக்கா விளையாடுறியா? அத்தை நம்ம கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா விரதம் இருக்க சொல்லிருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீ என்னடானா பிரசாதம் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்க? முதல்ல அது கூட அவங்க தான் ஏதோ வளர்றாங்கன்னா நீயும் அதை நம்பிக்கிட்ட. சாப்பிடாம விரதம் இருக்க சொல்லி எந்த கடவுளும் சொல்லல. அப்படியே இருந்தாலும் இது கோவில் பிரசாதம் தான். சாப்பிட்டா சாமி ஒன்னும் தப்பா நினைச்சுக்காது. வேணாக்கா, சொன்னா கேளு. இது நமக்காக இருக்கிற விரதம் இல்ல, ஊருக்காக இருக்கிற விரதம். நீ இதுல அலட்சியமா ஏதாவது பண்ணினா பெரிய தெய்வ குத்தம் ஆயிடும். அது உன்னை மட்டும் பாதிக்காது, இந்த ஊருக்கே பெரிய கேடு வந்துடும். தயவு செஞ்சு விரதத்தை ஒழுங்கா கடைபிடி. என்னடி எனக்கே அட்வைஸ் பண்றியா? என்கிட்ட உன் ரூல்ஸ் எல்லாம் பேசாத. எனக்கு இந்த விரதம் அது இதுன்னு எந்த நம்பிக்கையும் இல்ல. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். நீ வேணா விரதம் இருந்து உன் அத்தை முன்னாடி அப்படி நல்லவ மாதிரி ஆக்டிங் பண்ணு. என்னெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணாத. அக்கா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா இது சாமி விஷயம், நாம கவனமா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது ஊருக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? இந்த ஊர் நல்லா இருக்கணும், திருவிழா நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக தானே. அத முறையா பண்ண வேண்டாமா? இப்ப என்னடி நான் முறை இல்லாம பண்ணிட்டேன்? பசிக்குது, சாப்பிட போனேன். இது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா? அதான் இவ்ளோ பேர் விரதம் இருக்கீங்கல்ல, நான் ஒரு ஆள் சாப்பிட்டா எதுவும் தப்பாயிடாது. சும்மா எனக்கு அட்வைஸ் பண்றதை நிறுத்திட்டு வேலை என்னமோ அதை போய் பாரு போ.